சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அன்னபூர்ணி கிட்ட ஸ்னேகா வந்து இப்போ எனக்கு நீங்கள் வாக்கு கொடுங்க, சொல்லலாம் எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க. இப்போ அன்னபூர்ணி எல்லாரும் வந்து யோசிச்சுக்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சிந்துக்கு தெரியும் இப்போ அதாவது சொல்லலாம் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு. சிவா ஒரு பக்கத்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு. மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. சிந்துவோட அப்பா வந்து கொஞ்சம் கோவமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. தேவராஜன் இந்த பக்கத்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியா ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சுல்லான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லா உண்மையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இடையில பார்த்தோம்னா அவங்க என்ன பேசணுமோ அந்த விஷயத்தெல்லாம் பேசி அவங்க வந்து எப்படியாவது சிவா அதே நேரத்தில் சிந்துக்கு நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணணும், சிவாவை வந்து ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுல்லான் வந்து பேசுறது கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா பழைய எல்லா கதையும் முதல்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து அப்படியே எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வராரு. இப்போ கல்யாணம் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் இவங்க ஒரு தலை காதலாக அவங்க காதலிச்சது, அந்த விஷயத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க காருக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கிட்டது. அதனால் வந்து ஆறுமுகம் வந்து பைரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அதோட பார்த்தோம் அப்படின்னு ஏன்னா பைரவி தானே முதல்ல சிவா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. இவங்க ஆறுமுகம் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி அவங்க இது பண்ணது, இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை பழைய எபிசோடு எல்லாமே ஓட்டிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஆனால் அதுவுமே நல்லது தான். ஏன்னா நமக்கு கதை வந்து அப்போ தான் ஓரளவுக்கு சிங்க் ஆகும், என்ன நடந்துச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் சிவா வந்து சொன்னது அது எல்லாத்தையும் சொல்கிறாரு சுல்லான். இப்போ ஒன்று விடாமல் சொன்னதுக்கப்புறம் இப்போ சிவா வந்து சிந்து கழுத்தில் தாலி கட்டினது அந்த விஷயம் வந்து உண்மையை அவங்க வந்து மாதிரி அவங்களே தாலி கட்டிக்கிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ மகா பிடிச்சிக்கிறாங்க. பிடின்னு பிடிச்சிக்கிட்டு இப்போ அதாவது அன்னபூர்ணிக்கிட்ட வந்து உடனே இங்கே நீங்கள் இப்போ கல்யாணத்தை ரத்து பண்ணுங்கள், அதாவது சிவா சிந்துக்கு நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லுங்கள், சிவாவை வந்து இப்போ ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டாப்பிக்கை பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னபூர்ணி வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து அதாவது ரொம்ப நிதானமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க என்ன இதுங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாராலையும் எதுவும் பேச முடியல. இடையில சிந்துவோட அப்பா பேசுகிறாங்க, தேவராஜன் கோபமாக பேசுகிறாங்க. இப்படியா இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் என்ன நடக்க போகுது என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடு தான் கொண்டு போயிட்டாங்க. சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லணும்னா எல்லா கதையும் எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இப்போ ஆறுமுகத்து மேலே பைரவி கோபமாக இருந்தாங்கல்ல, இப்போ பைரவி ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டால் நமக்கும் ஆறுமுகத்துக்கும் நடந்த கல்யாணமும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் ஆக்சிடெண்ட்டாக நடந்தது தான். அதனால் வந்து ஆறுமுகத்து மேலே தப்பு இல்லைங்கிறது இப்போ பைரவி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு சூப்பரான மூமெண்ட்டு. அடுத்து நமக்கு சமப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னாக்கா சிந்துவோட கழுத்தில் இருக்க தாலியை ஸ்னேகாவே அறுத்தெறிகிறேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அது அடுத்த வாரம் கதைன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோவாக தெளிவாக பேசலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன ட்விஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக சிவா வந்து சூப்பரான ஒரு முடிவு எடுப்பார். ஏற்கனவே எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் தான் நடந்துச்சு, ஆனால் எனக்கு இப்போ விருப்பம் இருக்குன்னு சொல்லி இதே கோயிலில் வச்சு மறுபடியும் ஒருத்தர தாலி கட்டுவார். இல்லாட்டி தாலி கட்டும்போது அந்த தாலியை அறுக்க போகும்போது ஸ்னேகாவை வந்து தள்ளி விடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அப்படி தான் ஒரு கதை வரணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து சிவா தான் முடிவு எடுக்கணுங்கிற ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து கதையை நிறுத்தியிருக்காங்க. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.